நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. அணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிரர் காடும் உடையதரன் தமிழ்மறை 742 வள்ளுவ பெருமகனார். காடு வளம் பெற்றிருந்தால்தான் நாடு வளம் பெற்றிருக்கும். எனவே காடுகளை பாதுகாக்க சிறப்பு திட்டங்களும் புதிய சட்டங்களும் கொண்டு வரப்படும். வனம் செய்வோம். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதரம். ஒரு தேசம் தன் குடிமக்களை எப்படி பாதுகாத்து போற்றி வருகிறதோ அதைவிட கூடுதலாக காட்டு வளங்களை பாதுகாக்க வேண்டும். காட்டு வளம் சிதைக்கப்படாமல் இருந்தாலே நாட்டில் அனைத்து சூழல்களும் செம்மையாக இருக்கும். தமிழகத்தின் மொத்த நிலப்பரப்பில் 20.21 விழுக்காடு வனப்பகுதியாகவும் இதை 33 விழுக்காடு வனப்பகுதியாகும். இதை 33 விழுக்காடாக ஆக்க வேண்டும் என முந்தைய அரசுகள் அறிவித்திருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் காலம் தாழ்த்துகின்றனர். நாம் தமிழர் அரசு அமைந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக இதை நிகழ்த்தி காட்டும். மலைகளும் ஆறுகளும். மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் உள்ள சோலை காடுகள் நீரை சேமித்து வைத்து சிறுக சிறுக வெளியிடும் தன்மை கொண்டது. சோலை பகுதிகளில் இருந்துதான் சிறு சிறு நீரோடைகள் பெருகி சிற்றாறுகளாகி வற்றாத ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே மலைகள் அழியப்பட்டால் தஞ்சாவூர் உழவர்களும் இல்லை, தாமிரபரணி உழவர்களும் இல்லை, பல்லுயிர் பெருக்கவும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் போல் அதிக உயரவும் அதிக மழை பொழிவும் அடர்ந்த மலை காடுகளும் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள சவ்வாது மலைத்தொடர், ஏலகிரி, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலைகள், கொல்லிமலை, பச்சை மலைத்தொடர்கள், சிறுமலை என வடக்கே ஆந்திர மாநில எல்லையில் தொடங்கி தெற்கே திண்டுக்கல் வரை துண்டு துண்டாக நீண்டிருக்கும் கிழக்கு மலைகளால் தான் வடக்கு மற்றும் நடுவன் தமிழக பகுதிகள் வளமாக இருக்கின்றன. வன பாதுகாப்பு. காடு வளம் பெற்றிருந்தால்தான் நாடு வளம் பெற்றிருக்கும். எனவே காடுகளை பாதுகாக்க சிறப்பு திட்டங்களும் புதிய சட்டங்களும் வன குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை சட்டங்களும் இயற்றப்படும். வன பாதுகாப்பு படையின் மலைவாழ் மக்களின் முக்கிய பங்களிப்பு இருக்க வேண்டும். அதற்காக செயற்திட்டங்கள் வகுக்கப்படும். மாநில அனுமதி. மாநில அரசின் அனுமதி பெறாமல் எந்த மலையையும் எந்த திட்டத்திற்கும் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடாது. இதற்கு எதிராக மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து கூட்டமைப்பாக ஒன்றிய அரசுடன் வலியுறுத்தப்படும். தமிழக வனங்களில் மாநில அரசின் கட்டுப்பாடே முதன்மையானதாக இருக்க வேண்டும். வன காவல் படை. இனி ஒருபோதும் மலைவாழ் மக்கள் மலைப்பகுதிகளை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள். ஆதிக்குடியான மலைவாழ் மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்விடமாக இருந்தது மலைகள் தான். அக்குறிஞ்சி நிலம்தான் அவர்களுக்கு நீர், சோறு மற்றும் வாழ்வாதாரமாகும். எனவே அம்மக்கள் வனங்களுக்கு எதிரானவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அவர்கள்தான் காடுகளுக்கு பாதுகாப்பானவர்கள். அந்நியர்களின் சுரண்டல்களுக்காக மலை வளத்தை கொள்ளையடிப்பதற்காக அவர்களின் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்படுவதை நாம் தமிழர் அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. உறுதியாக நின்று தடுக்கும். எனவே மலைவாழ் மக்களை கொண்ட வனக்காவல் படை ஒன்று அமைக்கப்படும். வன பாதுகாப்பு பணியில் இவர்களின் பங்களிப்பு முதன்மையானதாக இருக்கும். வன் கபர்வுகள் அகற்றப்படும். அதிகாரம் மாற்றப்படும். காடுகளை முறைகேடாக கையகப்படுத்தி வனவிலங்குகளின் வழித்தடங்களை மறைத்து கோவை, நீலகிரி உள்ளிட்ட தமிழ்நாட்டு வனப்பகுதிகள் முழுவதும் கட்டப்பட்டுள்ள மதம் சார் உறைவிடங்கள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், சொகுசு விடுதிகள், அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான கட்டடங்கள் உள்ளிட்டவை குறித்தும் ஆராய்ந்து அறிக்கை அளிக்க வனத்துறை அமைச்சரின் கீழ் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் பலதரப்பட்ட துறையினர் அடங்கிய கட்டுப்பாடற்ற வினாவுதல் ஆணையம் ஒன்று அமைக்கப்படும். பொதுமக்கள் உள்ளிட்ட யார் வேண்டுமானாலும் வன் கவர்வு குறித்து ஆணையத்தில் முறையீடு செய்யலாம். ஆணையம் அமைக்கப்பட்ட 12 மாதத்திற்குள் விரிவான உசாவுதல் மற்றும் பரிந்துரை அறிக்கை அரசிடம் அளிக்கப்படும். ஆணைய அறிக்கையை முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை பகுப்பாய்வு செய்து கையகப்படுத்தப்பட்ட இடங்களை உடனடியாக அகற்றுவது, காலக்கெடு வைத்து அகற்றுவது, விதிமீறல்களுக்கான இழப்பீடுகள் வரையறுப்பது உள்ளிட்ட அனைத்தும் கால அளவுகளோடு கூடிய செயல் திட்டங்களாக உருவாக்கப்பட்டு ஆணையத்தின் அறிக்கை அளிக்கப்பட்ட 24 மாதங்களுக்குள் செய்து முடிக்கப்படும். வன பாதுகாப்பு திருத்த சட்டம் கொண்டு வருவோம். வன குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை சட்டங்கள் இயற்றப்படும். மலைவாழ் மக்கள். நீலகிரி மாவட்டம் ஓவேலி மலைப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் எது வனப்பகுதி என்பதை உறுதிப்படுத்தி அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள். இவர்களுக்கான நிலம் ஒதுக்கப்படும். அப்பகுதியில் வனம் பாதுகாக்கப்பட்டு வன விலங்குகளுக்கான உயிர்வாழ் சூழலை உருவாக்குவதன் மூலம் மனித உயிரிழப்புகள் தடுக்கப்படும். சிங்கம்பட்டி பெருநிலக்கலார் வனப்பகுதி உள்பட மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்டத்தின் உரிமம் நீக்க செய்யப்படும். பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வந்த மலைவாழ் மக்கள் மீண்டும் அதே இடங்களில் குடியமர்த்தப்படுவார்கள். நாம் தமிழர் அரசு தனியார் தேயிலை நிறுவனத்தினை எடுத்து நடத்தும். மேலும் அங்கு வேலை செய்த தொழிலாளர்களுக்கு மீண்டும் அதே இடத்தில் வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நலிந்து வரும் தனியார் தேயிலை தோட்டங்கள் அரசு தோட்டங்களாக மாற்றப்படும். அதன் மூலம் மலை மக்களின் வேலை வாய்ப்புக்கு உறுதி அளிக்கப்படும். அப்பகுதியில் பெரும் முதலாளிகளின் கூட்டுக்கொள்ளை முற்றிலும் ஒழிக்கப்படும். நிலைச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் அகற்றப்பட்டு அப்பகுதியில் மீட்டுருவாக்கம் செய்யப்படுவதோடு தொடர் நிலச்சரிவால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு மாற்று திட்டங்கள் வகுக்கப்படும். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள். தமிழகத்தில் 17 வனவிலங்கு காப்பகங்களும் 17 பறவைகள் காப்பகங்களும் 5 தேசிய பூங்காக்களும் 5 யானைகள் காப்பகங்களும்
காப்பகங்களும் 5 புலிகள் காப்பகங்களும் 3 உயிர்கோள காப்பகங்களும் உள்ளன. இவை அனைத்தும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் ஆகும். வனவிலங்கு மற்றும் காடுகள் பாதுகாப்பிற்காக தேசிய வனவிலங்கு வாரியம் மற்றும் மாநில வனவிலங்கு வாரியம் உள்ளன. இவற்றுள் தேசிய வாரியத்திற்கு மட்டுமே நிலைக்குழு, துணைக்குழுக்கள், ஆய்வுக்குழுக்கள் அமைக்கும் அதிகாரம் உள்ளது. மாநில வாரியத்துக்கு அது நீட்டிக்கப்படும். சூழியல் உணர்திறன் மண்டலங்கள் அறிவிக்கப்படாத பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு வனவிலங்கு பாதுகாப்பு திட்ட வரைவு 2002 படி சூழியல் உணர்திறன் மண்டலம் உருவாக்கப்படும். சூழியல் உணர்திறன் மண்டலங்கள் 10 ஐர மாத்திரை வரை முழுமையாக இல்லாத பகுதிகள் ஆராயப்பட்டு விரிவாக்கப்படும். சூழியல் உணர்திறன் பகுதிகளில் இருக்கும் அனைத்து சிவப்பு வகை தொழிற்சாலைகளும் வெளியேற்றப்படும். பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இல்லாத சூழியல் முதன்மை தன்மை வாய்ந்த பகுதிகள் நிலைக்குழுவின் மூலம் கண்டறியப்பட்டு சிறப்பு மண்டலங்களாக மாநில அரசால் அறிவிக்கப்படும். நாம் தமிழரின் கோரிக்கைப்படி சுற்றுச்சூழலுக்கான அதிகாரம் மாநில அரசிடமே முழுவதும் இருக்கும். எண்ணூர், களிமுகம், பக்கிங்காம் கால்வாய் மற்றும் பழவேற்காடு நீர் அமைப்பு ஆகியவை பெரிய சதுப்பு நிலங்களை கொண்ட சூழியல் முதன்மை தன்மை வாய்ந்த பகுதியாகும். இங்குதான் 3 அனல் மின் நிலையங்களும் 3 எரிபொருள் தூய்மையாக்கும் நிலையங்களும் ஓர் உர தொழிற்சாலையும் 2 துறைமுகங்களும் தோல் பதனிடும் அலகுகளும் வேதியியல் மற்றும் நெகிழி உருவாக்க அலகுகளும் உள்ளன. எனவே வட சென்னையில் சூழியல் முதன்மை தன்மை வாய்ந்த பகுதிகள் பல்லுயிர் பெருக்க மண்டலமாக மாற்றி அமைத்திட நிலைக்குழு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். திருவெற்றியூர், மாதவரம், பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்கள் இவற்றுள் வரும். தமிழகத்தில் உள்ள சூழியல் முதன்மை தன்மை வாய்ந்த பகுதிகள் கண்டறியப்பட்டு அவற்றிற்கான அறிவிக்கல் அளிக்கப்படும். அதன் அடிப்படையில் சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கப்படும். இவற்றில் இயங்கும் தொழிற்சாலைகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். அளவிற்கு அதிகமான மாசுக்களை வெளியிட்டால் உடனடியாகவே அல்லது குறிப்பிட்ட காலவரைக்குள்ளோ மாசினை கட்டுப்படுத்தவும் அதற்கு வாய்ப்பற்ற தொழிற்சாலைகள் வெளியேற்றவும் படும். தொழிற்சாலையை நீக்குவதால் ஏற்படும் வேலை இழப்பிற்கு ஈடு செய்யும் விதமாக அவர்களுக்கு அரசு நடத்தும் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைகள் வழங்கப்படும். தொழிற்சாலைகளால் இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் மீண்டும் அப்பகுதியில் குடியமர வாய்ப்பு வழங்கப்படும். அவர்கள் மேற்கொண்டிருந்த தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும். நீலகிரியின் சிகூர் பகுதி யானைகள் அதிகம் அளவில் நடமாடும் வாழ்விட பகுதியாகும். இந்த பகுதியில் மக்கள் குடியேற்றம் அதிக அளவில் உள்ளது. இப்பகுதி யானைகள் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு அங்கு உள்ள விடுதிகள் மற்றும் குடியேற்றங்களை நிலைக்குழுவின் அறிவுரைப்படி அப்புறத்தப்படும். வனவிலங்குகளின் வழித்தடங்களை கையகப்படுத்தி கட்டப்பட்டுள்ள மத வழிபாட்டு தலங்கள், துறவகங்கள், கல்வி நிலையங்கள், தனியார் விடுதிகள் அனைத்தும் உறுதியாக அகற்றப்படும். வன அழிப்பு திட்டம் அனுமதிக்கப்படாது. வன எல்லை விரிவாக்கம் அடர்ந்த நடுக்காட்டு பகுதிகள் வனவிலங்குகளின் வாழ்விடமாகவும் காடுகளின் ஓரங்கள் ஒன்றிணையும் பகுதிகளாகவும் திகழ்கின்றன. அரசு சார்பாக நடப்படும் மரங்கள் வனங்களின் ஓரங்களில் நடப்பட்டு வனத்தின் எல்லையை விரிவாக்கினால் விலங்குகளின் வாழ்விடங்களின் எல்லை தானாகவே அதிகரிக்கும். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வனத்திலும் எவ்வகை மரங்கள் இயற்கையாகவே அமைந்துள்ளனவோ அம்மரங்களை பயன்படுத்தி வன எல்லை விரிவாக்கம் செய்யப்படும். குறிப்பாக வனங்களில் பெருகி வரும் கலப்பின நிலைத்திணைகளை கண்டறிந்து அவற்றை முறையாக அகற்றி அவ்விடங்களில் நிலைத்திணை வாழ் உயிரினங்கள் விரும்பி உண்ணும் நிலைத்திணைகள் பரவலாக வளர்க்கப்படும். வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் வன எல்லை பகுதிகள் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு அவை கட்டுப்பாட்டு அறைகளுடன் இணைக்கப்பட்டு வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் இருக்கும். இதன் மூலம் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதையும் மக்கள் வனத்திற்குள் நுழைவதையும் உடனுக்குடன் கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நடுவனம் தமிழ்நாட்டின் மொத்த வனப்பரப்பு 26,420 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். இது மாநிலத்தின் மொத்த புவியியல் பரப்பளவில் 20.31% ஆகும். அதில் 4,233 சதுர ஐரமாத்தி பரப்பளவு மட்டுமே மிக அடர்ந்த காடாக உள்ளது. மீதமுள்ள 10,870 சதுர ஐரமாத்திரி பரப்பளவு மிதமான அடர்ந்த காடாகவும் 11,316 சதுர ஐரமாத்திரி பரப்பளவு திறந்தவெளி காடாகவும் உள்ளன. அடர்ந்த காடுகளின் பரப்புகளை அதிகப்படுத்த பரவலான மற்றும் திறந்தவெளி காடுகள் நடுவே மரக்கன்றுகள் நட்டு வனத்தின் அடர்த்தி அதிகரிக்கப்பட்டு பல்லுயிர் பெருக்க காடாக மாற்றப்படும். வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதிகள் எல்லாம் குடிநீருக்கான நீர்நிலைகள் ஏற்படுத்தப்படும். உள்காடுகளில் உள்ள சமவெளி பகுதிகளில் குடிநீர் குட்டைகள் ஏற்படுத்தப்படும். இதனால் குடிநீர் தேவைக்காக வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியே வருவது தடுக்கப்படும். காடுகள் இணைப்பு ஒரு பல்லுயிர் பெருக காட்டை மற்றொரு பல்லுயிர் பெருக காட்டுடன் இணைக்கும் போது பெரும் பரப்பளவு கொண்ட ஒற்றை காடாக அது செயல்பட தொடங்கி விலங்குகள் வாழ்விடங்களின் பரப்பளவை பெருமளவு அதிகரிக்கின்றது. உலக நாடுகள் இவற்றை உயிரியல் தாழ்வாரங்கள் என அழைக்கின்றன. இம்முறையில் பூட்டான் அரசு காடுகளை இணைத்து பெரும் பரப்பளவு கொண்ட அடர்ந்த காட்டினை விரிவுபடுத்தி வெண்டி காட்டியுள்ளது. கோயில் காடுகள் குறைந்த அளவு 50 முதல் 500 குறுக்கம் வரை விரிந்து பரவி காணப்படுகின்றன. தமிழகத்தில் பல்வேறு கிராமப்புறங்களில் இன்றும் சிறந்த மேய்ச்சல் நிலங்களாக திகழ்கின்றன. வழிபாட்டு இடமாக மட்டுமில்லாமல் இயற்கை புகலிடமாக இருந்த ஊர்ப்புற கோயில் காடுகள் அரிய வகை நிலத்திணைகள் மருத்துவ நிலைத்திணைகளின் இருப்பிடமாக திகழ்ந்து வந்தன. ஆனால் சுற்றுச்சூழல் சீரழிவு மோசமடைந்து வரும் இன்றைய சூழ்நிலையில் கோயில் காடுகளின் எதிர்காலம் வினாக்குறியாக இருக்கின்றது.
எனவே கோயில் காடுகளை வளர்ப்பதிலும் விரிவாக்குவதிலும் அரசு அக்கறை கொள்ளும். இவ்வகை கோயில் காடுகள் விலங்குகள் மற்றும் பறவை இனங்களுக்கு உணவு உறைவிடமாக இருக்கின்றது. விதை பரவலுக்கு அதிகமாக உதவுவதோடு அப்பகுதியில் மண்ணரிப்பையும் தடுக்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், காற்று மாசுபடுதலை தடுக்கும், ஒலி மாசுவையும் குறைக்கும். எனவே நாம் தமிழர் அரசு வனத்துறையின் கீழ் இதற்கென தனிப்பிரிவை ஏற்படுத்தி கோயில் காடுகளை மீட்டுருவாக்கத்திற்குரிய நடவடிக்கையை முன்னெடுக்கும்.